Dear students, இந்த வீடியோல லென்ஸ பத்தி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எது வரைக்கும் முடிச்சிருப்போம்னா, ப்ரிஸம் வரைக்கும் முடிச்சிருப்போம். இப்ப இந்த வீடியோ வந்து லென்ஸ பத்தி பார்க்க போறோம். லென்ஸ்ல வந்து எல்லா டைப் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லென்ஸ், லென்ஸுக்கு எப்படி நேம் குடுக்கறது, இத பத்தி பார்க்க போறோம். அப்ப அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம்னா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமென்ட் முடிச்சிட்டோம்னா, ஆ ஆப்டிக்ஸ்ல இருக்கிற எல்லா தியரிட்டிக்கல் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப லென்ஸ்னா என்னன்னா, லென்ஸ்ல வந்து 2 ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் இருக்கும். எனி ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து ஷுட் பி கர்வ்ட் ஆகணும். கண்டிப்பா கர்வ்ட் ஆகும். இப்ப யூ ஹேவ் அ 2 சர்ஃபேஸ் 2 சர்ஃபேஸுமே ஃப்ளாட்டா இருக்குன்னு வைங்களேன். இது ஸ்லாபா மாறிடும். இப்ப ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்து கர்வ்டா இருக்குன்னா, ஒரு சர்ஃபேஸ் ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா, அது லென்ஸ்ன்னு பேர் குடுத்துக்கலாம். ஸோ, இப்ப நான் வந்து உங்க டயகிராம் இங்க எக்ஸாம்பிள்ல காட்டியிருக்கிறது 2 சர்ஃபேஸுமே கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த லென்ஸ பொறுத்தவரை சில டெர்ம்ஸ் மட்டும் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அதான் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். சென்டர் லொகேஷன் ஆஃப் த லென்ஸ் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஆப்டிக் சென்டர்ன்னு சொல்லுவோம். சரியா? இதுவே நம்ம என்ன பார்த்தோம்? மிரர்ல ஹோல்ன்னு சொல்லியிருக்கோம். இப்ப 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இங்க தான் ரிஃப்ராக்ஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் இங்க ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். 2 சக்சசிவ் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இது வந்து ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் 1, R1, R2 அதாவது ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் R. இப்ப அந்த சர்ஃபேஸ் 1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரைட் சைடு. நான் இந்த சைடு பண்ணிட்டேன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கேயாவது எடுத்தேன். ஓகே. தட் இஸ் a radius of curvature. R1 radius of curvature is greater than 0. ரைட் சைடு. R2 radius of curvature இந்த சைடு இருக்கும். somewhere here. R2 radius of curvature is less than 0. நான் மைனஸ்ல போயிடும். So R2 less than 0, R1 greater than 0. So R1 greater than R2. பாசிட்டிவ் நெகட்டிவ்னா டைரக்ஷன் ஆஃப் ரேவை பார்த்து நம்ம பார்த்துருப்போம். அது பேசிக்கா தியரிட்டிக்கல் பார்ட்ல நிறைய சொல்லிட்டோம். சரி, ஓகே. இப்போ எரேஸ் பண்ணிடலாம். இது தேவையில்ல. இது வந்து சர்ஃபேஸ் R1 greater than 0, சர்ஃபேஸ் R2 less than 0. ஃப்ரண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட். சரியா? இமேஜ் ரைட் சைடு ஃபார்ம் ஆனா அது வந்து பாசிட்டிவ் இமேஜ். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸை பொறுத்த மட்டும் இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் வந்தா அது வந்து பாசிட்டிவ் இமேஜ். இதெல்லாம் மிரர்ல பார்த்த ரூல்ஸ் தான் அப்படியே ஃபாலோ பண்ணப்போம். ஓகே. ஆனா இங்க 2 கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கனால நமக்கு 2 ஃபோக்கல் பாயிண்ட் வரும். என்னன்னா ஃப்ரண்ட்ல இங்க இருக்க ஃபோக்கல் பாயிண்ட் வந்து F1. இங்க இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட் F2. ஸோ 2 ஃபோக்கல் பாயிண்ட். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் இந்த ஃபோக்கல் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கோம் F. ஓகே. ஸோ இந்த டேர்ம்ஸ்ல வந்து நம்ம எதை பார்த்துருக்கோம்? ஆப்டிக் சென்டர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 அண்ட் R2 பார்த்துருக்கோம். இப்போ 2 ஃபோக்கல் பாயிண்ட். 2 ஃபோக்கல் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். 2 டயாமீட்டர் ஈக்குவலா, 2ஓட ரேடியஸ் ஈக்குவலா இருந்தா F1 வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஓகே. சரி. இப்போ வாட் இஸ் அபேச்சர்? அபேச்சர்னா எஃபெக்டிவ் டயாமீட்டர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ். இந்த பேஸ் இந்த டயாமீட்டர் லென்த் இருக்கு இல்லையா? இந்த விட்த் தட் இஸ் அபேச்சர். இந்த அபேச்சர் வேல்யூ வந்து லென்ஸோட டைமென்ஷனோட கம்மியா இருக்கணும். எப்படி இருக்குன்னா இது வந்து லெஸ் தென் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த் எக்ஸெட்ரா. அப்படி இருந்துச்சுன்னா அதை நான் என்ன சொல்லுவேன்னா தின் லென்ஸ் சொல்லுவேன். நமக்கு தின் லென்ஸ் இருக்கு, திக் லென்ஸ் இருக்கு. நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாவே தின் லென்ஸை பத்தி தான் பார்க்கணும். ஸோ இதுல வந்து 2 சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இது வந்து இந்த சைடு இருந்து பார்க்கும்போது இது என்ன சர்ஃபேஸ்? கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். இந்த சைடு இருந்து பார்க்கும்போது என்ன சர்ஃபேஸ்? கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். அதாவது இதை நான் என்ன சொல்லுவேன்னா பை கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ லென்ஸோட நேச்சரை பார்க்கணும். லென்ஸோட நேச்சர் எப்படின்னா கான்கேவ் மிரர் எப்படி செயல்பட்டுச்சோ அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் செயல்படும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் is a diverging lens. Concave lens or convex lens is converging. Sorry for mistake. It is a converging lens. Concave lens is
டைவர்ஜிங் லென்ஸ். அப்படியே கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் மிரர் மாதிரியும், கான்கேவ் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் மிரர் மாதிரியும் ஒர்க் ஆகும். ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா, இங்க 2 ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் வர்றதுனால இந்த விஷயம் நடக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சொல்லணும்னா, நான் ஒரு ப்ரிஸம் வச்சிருக்கேன் இல்லையா? ஒரு ப்ரிஸம் வந்து ஒரு ப்ரிஸம் இருக்கு. இந்த ப்ரிஸம் பாட்டம்ல இன்னொரு ப்ரிஸம் நான் வைக்கிறேன். இப்போ ரேவ அமிச்சோம்னா, அது என்ன ஆகும்? இப்படி பெண்ட் ஆகும். இப்போ ரேவ அமிச்சா இப்படி பெண்ட் ஆகும். இட்ஸ் லுக்ஸ் லைக் இப்போ ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, இட்ஸ் எ பைகான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ இங்க ரே வந்து என்ன ஆகுது? கன்வெர்ஜ் ஆகும். ஓகே. லென்ஸுக்கு இப்போ நம்ம நேம் அடுத்து இம்பார்ட்டன்ட். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸோட நேச்சர் என்னது? கன்வெர்ஜிங். கான்கேவ் லென்ஸோட நேச்சர் என்னது? டைவர்ஜிங். இது இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கணும். அடுத்து நேமிங் தி லென்ஸ். லென்ஸுக்கு நேம் கொடுக்கணும். எப்படி நேம் கொடுக்கணும்னா, எப்போதுமே லென்ஸ் நான் சொன்னேன் தேர் இஸ் அ 2 ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ். இங்கேருந்து நீங்க பார்க்கும்போது கலர் மாத்தி. இங்கேருந்து பார்க்கும்போது இட் இஸ் அ கான்வெக்ஸ். இங்கேருந்து பார்க்கும்போது இட் இஸ் அ கான்வெக்ஸ். இது வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபர்ஸ்ட் நேம் லென்ஸ் 2 சர்ஃபேஸ் இருக்குன்னா 2 சர்ஃபேஸையும் நேம்ல கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நேமோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நேமோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியா இருக்கணும். செகண்ட் நேமோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமா இருக்கணும். இப்ப நான் லென்ஸ் 1 இந்த லென்ஸ் நான் என்ன பேர் கொடுப்பேன்னா 2 லென்ஸ், அதாவது பை கான்வெக்ஸ் லென்ஸ். இப்ப 2வது நேம் தான் என்ன பண்ணணும்னா ஒரு லென்ஸோட நேச்சரை டிஃபைன் பண்ணணும். இப்ப இதுல பிரச்சனை வராது. ஏன்னா இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் கன்வெர்ஜிங். இது நீங்க என்ன சொல்லலாம்? பை கான்கேவ் லென்ஸ் சொல்லணும். இது வந்து என்னது? டைவர்ஜிங் லென்ஸ். இங்க வாங்க. இந்த இதை பாருங்க. இங்க பிளேனர் சர்ஃபேஸ் இருக்கு. சர்ஃபேஸ் R1, சர்ஃபேஸ் R2. இப்போ R1ஓட எந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் கர்வேச்சர் அதிகமா இருக்குன்னு பாருங்க. R1 பிளேனர் சர்ஃபேஸ். அதோட ரேடியஸ் கர்வேச்சர் இஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இதுக்கு நேம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பேர் வந்து பிளேன். பிளேன். 2வது சர்ஃபேஸ் வந்து இங்கேருந்து பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது என்ன இருக்கு? கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். இப்போ பிளேன் என்ன வரும்? பிளேன் நேம் என்ன வரும்? கான்வெக்ஸ் லென்ஸ் நேம். என்ன சொல்லுவாங்கன்னா பிளேனும் கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவாங்க. 2வது நேம் டிஃபைன் த நேச்சர். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன நேச்சர் கொடுக்கும்? இல்லை, கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் அ கன்வெர்ஜிங் லென்ஸ். அப்ப நேம வச்சே சொல்லணும். இதுக்கான கன்வெர்ஜிங் லென்ஸா, டைவர்ஜிங் லென்ஸான்னு. இப்ப நேம்ல 2வது பேர் தான் என்னது? நேச்சரை டிஃபைன் பண்றது. வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் பிளானர் சர்ஃபேஸ். இங்கேருந்து பார்க்கும்போது கான்கேவ். இப்போ இந்த 2வது லென்ஸோட பேர் என்னது? பிளேனோ கான்கேவ் லென்ஸ். இதோட நேச்சர் என்னது? கான்கேவ் லென்ஸ். 2வது ஒரு நேம் வந்து கான்கேவ் வந்திருக்கு. அப்ப அதான் நேச்சரை டிஃபைன் பண்ணும். அது என்னது? டைவர்ஜிங் லென்ஸ். ஓகே, வெரி ஈஸி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இது என்ன சர்ஃபேஸ் இருக்கு? இது வந்து கான்கேவ். R1 இஸ் அ கான்கேவ், R2 இஸ் அ கான்வெக்ஸ். இங்கேருந்து பார்க்கும்போது கான்வெக்ஸ். அப்ப நேம் என்ன வரும்? கான்கேவோ கான்வெக்ஸ். இப்போ நேச்சர் என்னது? கான்வெக்ஸ்னா கன்வெர்ஜிங். இதுக்கு என்ன சொல்லுங்க? முதல் சர்ஃபேஸ் இஸ் கான்வெக்ஸ், 2வது சர்ஃபேஸ் இஸ் கான்கேவ். இங்கேருந்து பார்க்கும்போது கான்வெக்ஸ், இங்கேருந்து பார்க்கும்போது கான்கேவ். இப்போ கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ். இது வந்து என்னது? கான்கேவ்னா டைவர்ஜிங் லென்ஸ். அப்ப இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸஸ்ல நம்ம டெரிவேஷன், தியரிட்டிக்கல் பார்ட் என்ன அடுத்து பார்ப்போம்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பார்ப்போம். அதுக்கு அவ்வளோ லென்ஸ்ல அவ்வளோதான், அது வரும் இல்லை. இப்போ லென்ஸை வந்து ஒரு லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் போயிடும்.